வெல்கம் வெல்கம் டு ஆல். இப்போ ஜென்ரல் மெமரி டிப்ஸ். இப்போ பொதுவா மறக்காம இருக்க என்ன பண்ணணும்னா, பொதுவா எதுக்காக மறக்கிறாங்கன்னா, சில பேர் கூட்டுவாங்க. கூட்டி முடிச்சுட்டு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் கூட்டணும்னா இல்லையா வந்துடுவாங்க. சாவி ஏதாவது வச்சு தேடுவாங்க. சில பேர் குளிப்பாங்க. குளிச்சு முடிச்சுட்டு மூஞ்சிக்கு சோப் போட்டு இல்லையா வந்துடுவாங்க. யாருக்கும் மறதி கிடையாது. கவனக்குறைவு தான் மறதிங்கிறோம். பூட்டும் போது கை பூட்டுது, கவனம் வெளிப்பக்கம் இருக்கு. அப்ப எது செஞ்சாலும் கவனத்தோடு செஞ்சா செஞ்சதை மறக்காது. அப்ப கவனத்தோடு செய்தது சூப்பர் ஐடியா. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஐடியா, சே மை செல்ஃப். செஞ்சதை ஒரு தடவை சொல்லிக்கிட்டா மறக்காது. பூட்டி முடிச்சுட்டு நான் பூட்டிட்டேன், தாழ்பால் போட்டுட்டு நான் தாழ்பால் போட்டேன், சொல்ற சொற்களின் மூலமாக வெளியில் இருக்க கவனம் அங்க வந்து மறக்காது. செகண்ட் ஐடியா, சொல்றதுக்கு கூச்சமா இருந்தா, பூட்டிட்டேன்னு சொல்றது கூச்சமா இருந்தா செஞ்சதை கண்ணை மூடி மனசுல பிக்சரா பார்த்தா மறக்காது. எக்ஸாம்பிள், பூட்டிட்டேன்னு சொல்ற கூச்சமா இருந்தா பூட்டின சம்பவத்தை பூட்டி முடிச்சுனையும் ஒரு செகண்ட் கண்ணை மூடி மனசுல படமா பார்த்தா மறக்காது. தேர்ட் ஐடியா, சில பேரண்ட்ஸ் வீட்ல இருந்து வெளியே கிளம்பும்போது பைக் சாவி தேடுவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் கிளம்பும்போது ஐடி கார்டு தேடுவாங்க. என்ன காரணம்னா வைக்கிறது அப்படி. திங்கட்கிழமைனா இங்க, செவ்வாய்க்கிழமைனா அங்க, புதன்கிழமைனா எங்க. அப்போ யாரெல்லாம் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு பிளேஸ்ல வைக்கிறாங்களோ அவங்க தேடிட்டு இருப்பாங்க. அப்போ உங்களை மாதிரி செஞ்சா மறக்காத ஜீனியஸ். இப்ப என்ன பண்ணலாம்னா, சில பேர் அழகா பண்றீங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் தனி ஒரு பிளேஸ் ஒதுக்கிட்டீங்க. வண்டி சாவி, பைக் சாவினா இங்கதான், ஐடி கார்டுனா இங்கதான், ஸ்கூல் பேக்னா இங்கதான். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்குன்னு தனியா ஒரு பிளேஸ் ஒதுக்கிட்டா ப்ராமிஸா வச்ச இடம் மறக்காது. ஃபோர்த் ஐடியா, இடத்த ஒதுக்குனா மட்டும் பத்தாது, எடுத்த பொருளை எடுத்தத்துல வச்சிடலாம். எந்த பொருளை எங்கிருந்து எடுக்கிறோமோ அந்த பொருளை திரும்ப அதே இடத்துல வச்சுட்டா வச்ச இடம் மறக்காது. இந்த 4 மெமரி டிப்ஸ் தெளிவா புரிஞ்சுதுங்கிறவங்க 4ன்னு சேட் பண்ணுங்க, நம்பர் 4ன்னு சேட் பண்ணுங்க, அல்லது எஃப்னு சேட் பண்ணுங்க. பொதுவா மறக்காம இருக்கு 4 டிப்ஸ் சொல்லி கொடுத்த இன்ஜினியர்ஸ் புரிஞ்சுச்சுங்கிறவங்க எஃப்னு சேட் பண்ணுங்க, அல்லது நம்பர் 4ன்னு சேட் பண்ணுங்க. வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா, செஞ்சதை ஒரு தடவை சொல்லிக்கணும். சொல்றதுக்கு கூச்சமா இருந்தா மனசுல பிக்சரா பார்க்கணும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பிளேஸ் ஒதுக்கிக்கணும். எடுத்ததை எடுத்தத்துல வச்சிடணும். அவ்வளவு ஜீனியஸ். ஓகே ஜீனியஸ், நீங்க ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ரிஷிகேஸ்வரன் சார் கிளாஸ் இப்போ ஸ்டார்ட் பண்றோம். நான் ரெக்கார்டிங் அப்ளை ஆன் பண்ணல. சார் இன்ட்ரோ பண்ணதுக்கு அப்புறம் தான் ரெக்கார்டிங் ஆன் பண்ணேன். அதனால நான் ரெக்கார்டிங் செஷன் நிறைய பேர் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதவங்க ரெக்கார்டிங் வீடியோ பார்ப்பாங்க. அதனால சார் இன்னொரு தடவை இன்ட்ரோ பண்ணிடுறேன் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணாதனால. ஓகே ஜீனியஸ். சார் நேம் வந்து மிஸ்டர் ரிஷி கேசவன். கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு. சின்ன வயசுல அவர் 29 ஏஜ், 29 ஏஜா இருக்கும்போது ஒரு விபத்துல கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல 2 கண்களும் பார்வை இழந்துட்டாரு. இருந்தாலும் தன்னம்பிக்கை விடாமுயற்சியோட நிறைய கேட்டு கேட்டு லிசன் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. தான் கத்துக்கிட்டதையும் கண்டுபிடிச்சதையும் எல்லாத்துக்கும் கொண்டு போகணுங்கிற உயர்ந்த நோக்கத்துல கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் நிறைய காலேஜ் இன்வைட் பண்றாங்க சீஃப் கெஸ்டா, கெஸ்ட் லெக்சரரா. அங்க போய் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஆன்லைன்ல வந்து எவ்ரி 2 மந்த் ஒன்ஸ், 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா சூப்பர் பவர் மெமரி டாபிக்ல, ஞாபக சக்தி எப்படி அதிகப்படுத்துற டாபிக்ல அருமையா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. லாஸ்ட் ஒரு 4 மந்த் முன்னாடி, 2 பேட்சுக்கு முன்னாடி கூட ஷார்ட்டை கத்துக்கிட்ட ஒருத்தர் லிம்கா ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஷார்ட்டை கத்துக்கிட்ட ஒருத்தர் லிம்கா சாதனை, இந்த கின்னஸ் ரெக்கார்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களே, அதுக்கு அடுத்த ரெக்கார்டு லிம்கா ரெக்கார்டு. ஷார்ட் மெமரி கிளாஸ் அட்டன் பண்ணி லிம்கா ரெக்கார்ட் பண்ண அவருக்கு நான் ஹேட்ஸ்அப் பண்ணிக்கிறேன். ஓகே ஜீனியஸ், இப்ப சார் வந்து இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாரு. நேரம் நிமிந்து உட்காந்துக்கங்க. சிட் ஸ்ட்ரைட். சார் வெல்கம் சார். Okay. ரொம்ப நன்றி சார், Yes. உங்க வேல்யூபிள் டைம் Thank ஸ்பெண்ட் you. பண்ணி இன்னைக்கு டேட் கொடுத்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 43 பேர் வந்திருக்காங்க சார். வாழ்த்துக்கள் சார். ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. Okay. Thank you. Happy evening to all. Once again, thanks to Mr. Vijay giving this wonderful opportunity to meet you at this time. Okay, friends. இந்த இனிய மாலை நேரத்துல ரொம்ப பயிற்சியான செய்தி, நினைவாற்றல் பயிற்சி, மெமரி ட்ரைனிங். இது தேவையா அப்படின்னு நிறைய பேத்துக்கு இருக்கும். ஆனா தேவை. இட்ஸ் நாட் ஃபார் ஸ்கூல் கிட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் காமன் ஃபார் ஆல். எங்கிட்ட இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா கண்ட்ரீஸும் இருக்காங்க மேக்சிமம். இதுல ஏஜ் 40, 50, 60, ஈவன் 74ல கூட ஒருத்தர் இருக்காரு. ரீசெண்டா வேர்ல்டு மெமரி சாம்பியன்ஷிப்ல கோயம்புத்தூரை சேர்ந்த மிஸ்டர் கணேஷ், அவர் வந்து 3rd பிரைஸ் வாங்கினாரு. அவர் வந்து ஏஜ் 66.
என் ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்க பெருமைப்படுறேன். அதே மாதிரி லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இப்போ பீரியாடிக் எலிமெண்ட்ஸ் 118 அசெண்டிங் டிசெண்டிங் 2 ஆர்டர்லயுமே சொன்னாரு 1 minute 50 secondsல. அவரும் அவர் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சென்னையை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட். அதையும் கூடிய விரைவில் நீங்க பார்ப்பீங்க. அதுவும் ரெக்கார்ட் பிரேக் பண்ணு. ஸோ இது மாதிரி அவன் 4th படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் சரி 66 வயசுல இருக்கவங்களும் இந்த அளவுக்கு போனாங்க அப்படின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்கில்ல அவங்க உணர்றாங்க. அவ்வளவுதான் விஷயம். நாங்க வந்து பெருசா எல்லாம் இங்க மேஜிக் எல்லாம் பண்றது இல்ல. உங்களுக்குள்ள ஆல்ரெடி யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் சச் a thing. We are triggering you. We are inducing you to do that the skill what you are having already you are going to use. அவ்வளவுதான். உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுடைய ஒரிஜினாலிட்டிய, அந்த டேலண்ட்டை வெளியே கொண்டு வரோம். இதுதான் நம்ம செய்யற விஷயம். ஓகே, இப்போ பல விஷயங்கள். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய பிசிக்கல் ஆக்ஷன் இங்க இருக்கு, மென்டல் ஆக்ஷன் வேற இடத்துல இருக்கு. சோ உங்க மைண்ட் ஒரு இடத்துலயும் உங்களுடைய பிசிக்கல் பாடி ஒரு இடத்துலயும் இருக்கும்போது அது டிஸ்ட்ராக்ஷன். ரெண்டும் டுகெதர் ஒன்னா இருந்தா அது கான்சென்ட்ரேஷன். இந்த லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் தான் பல விஷயத்துக்கு மிஸ்ஸிங் அப்படிங்கறத உணர்ந்து, அப்ப ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் கான்சென்ட்ரேஷன், உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை எப்படி அதிகப்படுத்துறது, அதுதான் முதல் விஷயமா நம்ம ஒரு 16 and above கான்சென்ட்ரேஷன் டிப்ஸ் we are going to give you. அதுக்கப்புறம் இந்த கான்சென்ட்ரேஷன் டெக்னிக்ஸ் இதெல்லாம் நீங்க எப்பயும் மாதிரி புக்கு பார்த்து படிக்கிறது இல்ல ஏதோ நாலேஜா கெயின் பண்றது அது இல்ல, உங்களை பிராக்டிஸ் பண்ண வைக்கிறது. யூ ஆர் கோயிங் டு டூ இட் பர்சனலி. அதை செய்யும் போது உங்களுக்குள்ள அது பழக்கமா வரப்போகுது, ஹேபிட்டா கன்வெர்ட் ஆக போகுது. ஹேபிட்டா வரும்போது கேரக்டராகவும், கேரக்டரா இருக்கும்போது உங்களுக்கு அது சக்சஸ் அப்படின்ற ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்தும். ஸோ இது கான்சென்ட்ரேஷன் டிப்ஸ். அதுக்கப்புறம் மெமரி. இந்த மெமரியில நிறைய இருக்கு. அதுல ஒவ்வொரு டிப்ஸ், எந்த பொசிஷன்ல உட்காரணும், எந்த மாதிரி உங்களுடைய சிட்டிங் பாஸ்டர் இருக்கணும், உங்களுடைய ஒர்க் பிளேஸ் ஸ்டடி ஏரியா எப்படி இருக்கணும், எந்த புக்ஸை எப்ப படிக்கணுங்கிற வரைக்கும் எல்லாமே நம்மளுடைய மெமரி டிப்ஸ்ல கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் விஷுவல் மெமரி, ஆடிட்டரி மெமரி, கினெஸ்தட்டிக் மெமரி அப்படின்னு 3ஐயும் பிரிச்சு காட்டி, அதுல கினெஸ்தட்டிக் மெமரினா என்ன, இது வரைக்கும் ஸ்கூல்ல காலேஜஸ்ல நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ரீடிங் லேர்னிங். ஓகே, ரீடிங் ரைட்டிங். இப்போ படிக்கிறதுக்கு ஒரு புக்கை பார்த்து அந்த இருக்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இதை படிச்சுட்டு வந்துரு எக்ஸாம் நாளைக்கு, இதுதான் மேக்ஸிமம் சொல்றாங்க. ஆனா எப்படி படிச்சாலும் ஏற மாட்டேங்குது சார் அப்படின்னு கேட்டா திரும்ப திரும்ப படின்னு சொல்லுவாங்களே தவிர எந்த டிப்ஸோ டெக்னிக்ஸோ தே ஆர் நாட் கோயிங் டு டீச் யூ. ஓகே, ஸோ இந்த ஏரியால இங்க நாங்க அதை தான் இங்க உள்ள கொண்டு வரோம். ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரி படிச்சா இது ஞாபகத்துல இருக்கும், ஒண்ணு என்ன மாதிரி படிச்சா லாங் டேர்ம் மெமரியா வச்சிருக்க முடியும். இப்போ ஈவன் ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு 1 year கழிச்சு அதே டாபிக்கை கொடுத்து எழுத சொன்னா இல்ல கேட்டா பல 50% மறந்துடுறாங்க. ஏன்? இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிற பாடம், வாழ்க்கைக்கு எங்கேயுமே உதவாது. அப்ப நம்ம உங்களுக்கு கொடுக்கறதே எப்படின்னா, இன்னைக்கு படிக்கிற டாபிக் லேர்ன் பண்றது எவ்வளவு ஒரு 10 years 20 years 30 years எப்ப கேட்டாலும் உங்களுக்கு அது ஞாபகத்துல இருக்கணும். அதுக்காக அந்த மெத்தட்ல தான் இங்க கொண்டுட்டு வர போறோம். ஸோ ஹவு டு கீப் இட் இன் த லாங் டேர்ம் மெமரி ஒன்னு. அதே மாதிரி எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இந்த ஏஜ் ஆன உடனே எதை எங்க வச்சேன்னு தெரியல, அது மேட்டரே கிடையாது. இப்போ ஐ எம் 56, ஐ எம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல மெமரியில நிறைய பிரேக் பண்ணியிருக்கிறேன். அது உங்களுக்கு பின்னாடி புரியும். ஓகே, ஸோ அப்போ ஏஜ் ஒரு மேட்டரே கிடையாது, எந்த ஏஜுக்குமே காமன். அப்போ நம்மளோட ஃபோக்கஸ், நம்மளோட அட்டென்ஷன், நம்மளோட கான்சென்ட்ரேஷன் இதுதான் முக்கியம், நம்ம மைண்டு தான் முக்கியம். அப்போ அதுதான் இங்க இன்சிஸ்ட் பண்றோம். உங்களோட மைண்ட எப்படி ட்ரெயின் பண்றது, ட்ரெயின் பண்றது, அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டியை எப்படி எரேஸ் பண்றது, எரடிகேட் பண்றது, இதுதான் இங்க நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தெரிய போறது இப்ப இல்ல, கிளாஸ்ல. சோ மெயினா நம்ம மெமரினா என்ன, நம்ம கிட்ட 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு. இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் போய்கிட்டே இருக்கு. கண்ணு பாக்குது, காது கேட்குது, மூக்கு ஸ்மெல் பண்ணுது, வாய் டேஸ்ட் உணருது, பாடி ஸ்கின் வந்து வெதரை மற்ற அட்மாஸ்பியரை உங்களுக்கு கன்வே பண்ணுது. இந்த சேம் இந்த 5மே ஒரே டைம்ல பிரெயினுக்கு போகுது. பிரெயின்ல லிம்பிக் சிஸ்டம், அதுதான் ரேம் அப்படின்னு கம்ப்யூட்டர்லயோ மொபைல்லயோ ரேம் எப்படி சொல்லுவோமோ அது மாதிரி நம்ம பிரெயின்ல அதான் ரேம்.
இதுதான் ப்ராசஸ் பண்ணுது. அங்கதான் தாட்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த தாட்ஸ் எல்லாமே இமேஜஸ். அப்ப பிரெயினோட லாங்குவேஜ் என்னன்னு கேட்டா இமேஜஸ். ஆனா நம்ம படிக்கிறதெல்லாம் வேர்ட்ஸ். அங்க இருக்கிறதெல்லாம் இமேஜ். இது எப்படி ப்ராசஸ் ஆகுது? அப்போ இந்த பிரெயினை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், மைண்டை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். பிரெயின்னா நியூரானை பத்தி தெரிஞ்சுக்கணும், இதுக்கு இடைக்கு இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டரை தெரிஞ்சுக்கணும். அப்போ நெகட்டிவ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர், பாசிட்டிவ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்காத வெறும் பாடத்தை படினா எப்படி படிக்கிறது? இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன சார் நடக்குது? தெரிஞ்சுக்கிறதுனால எப்ப நெகட்டிவ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நமக்குள்ள இருக்குதோ ஸ்ட்ரெஸ் வரும், நமக்குள்ள ஒரீஸ் இருக்கும், கோபம் வரும், புக்கை திறந்தா தூக்கம் வரும், யாராவது படின்னு சொன்னா கோபமா வரும். இதெல்லாம் வரதுக்கு என்ன காரணம்? நமக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இப்போ அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஹாப்பி ஹார்மோன்ஸ் உள்ள கொண்டு வரோம். டோபமைன், ஆக்சிடோசின், செரட்டோனின், என்டார்பின், இதெல்லாம் நிறைய இருக்கு. சோ இதெல்லாம் நமக்குள்ள கொண்டுட்டு வந்தா நமக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஓடி போயிடும். அப்போ நம்மளால ஈஸியா படிக்க முடியும். இவ்வளவுதான். முதல்ல நான் சொன்னேன்ல, ஆல்ரெடி யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங், பட் உங்களுக்குள்ள ஒரு பிளாக் இருக்கு. அது சைக்கலாஜிக்கல் பிளாக். அந்த சைக்கலாஜிக்கல் பிளாக்கை ரிமூவ் பண்றது எப்படி? அதுதான் நம்ம கிளாஸ். இதுதான் நாம பேசிக் லெவல்ல இந்த 21 டேஸ்ல நம்ம கத்துக்க போறோம். இத கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு மேக்ஸ் பிடிக்காது, சயின்ஸ் பிடிக்காது, சோசியல் பிடிக்காது, கெமிஸ்ட்ரி பிடிக்காது, பிசிக்ஸ் பிடிக்காது, பயாலஜி பிடிக்காது, இப்படி யாரெல்லாம் இது வரைக்கும் எது ஒண்ணு பிடிக்காதுன்னு சொல்றீங்களோ அதுல நீங்க மாஸ்டர். எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா பண்ண முடியும். எனக்கு இன்டர்வியூன்னு நினைச்சாவே அது வரைக்கும் நான் எல்லாம் தரவா ரெடி பண்ணிட்டு போறேன். இன்டர்வியூல போனா எல்லாம் மறந்து போயிடுது. எல்லாம் நல்லா படிச்சிருக்கேன், எழுதி பாக்குறேன், எக்ஸாம் போனா மறந்து போயிடுது. புக்கை திறந்தாவே தூக்கம் வந்துடுது, படின்னு சொன்னா கோவம் வருது, எக்ஸாம்னு சொன்னா காய்ச்சல் வருது. இப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இது யாராவது சொல்லியிருப்பாங்களா? இதுதான் இங்க நடத்தப்படும். சோ இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கறத எப்ப தெரிஞ்சுக்கிறோமோ அப்ப அதுல இருந்து வெளியே வரதுக்கு உண்டானதை நீங்களே கண்டுபிடிக்க போறீங்க, இல்ல நாங்க கைட் பண்ண போறோம். இவ்வளவுதான் விஷயம். சோ இதுதான் நம்ம சொல்லித்தர போற விஷயம், மெமரி. அப்ப அந்த மெமரி, அது சூப்பர் மெமரின்னு நம்ம விஜய் சார் சொன்னாரு. அதுதான் வாட் இஸ் சூப்பர் பவர் மெமரி. உங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாருக்குமே இருக்கு மெமரி. ஒரு மொபைல்னு எடுத்தா அதுல ஒரு 64 GB, 128 GB ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. அப்ப நமக்குள்ள எத்தனை ஜிபி இருக்கு? இதுல விஷுவலா பாக்குறது விஷுவல் மெமரிக்கிறோம், காதுல கேட்கறது ஆடிட்டரி மெமரிக்கிறோம், உணர்ந்து படிக்கிறது கினிஸ்தட்டிக் மெமரிங்கிறோம். சோ இதுல என்னென்னலாம் படிச்சா நம்ம ஞாபகத்துல வச்சிருக்க முடியும்? எப்படி படிச்சா ஈஸியா இருக்கும்? ஒரு பாடத்தை, ஒரு பிசிக்ஸ் எப்படி படிக்கிறது, கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கிறது, மேக்ஸ் எப்படி படிக்கிறது, எப்படி? எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா. அதை எப்படி நம்ம யூஸ் பண்றோங்கிற மெத்தட் தான் இங்க மேட்டர். சோ அப்ப நமக்குள்ள ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். அப்படி ஹாப்பியா இருக்கிறப்ப எதை பிடிச்சாலும் ஞாபகத்துல வரும். ஓகே, சரி. இதெல்லாம் சொல்லித்தரத்துக்கு தான் இந்த பேசிக் லெவல் 21 டேஸ் மெமரி ட்ரைனிங் கோர்ஸ். மண்டே மண்டே 4th மார்ச் 4th ஈவினிங் 8 to 9 நம்ம ஜூம் மீட்டிங்ல நடக்க போகுது. சோ இத பத்தி, இதோட டீடைல் பின்னால விஜய் சார் உங்களுக்கு சொல்லுவாரு. இப்போ இதெல்லாம் முடியுமா? நம்ம லாங் டேர்ம் மெமரி கொண்டு போக முடியுமா? அப்ப வாட் இஸ் ஷார்ட் டேர்ம் மெமரி? இந்த 5 சென்சஸ்ல இருந்து வருது. கண்ணுல பாக்குறீங்க, இல்ல காதுல கேக்குறீங்க, எதுலயோ ஒண்ணுல உள்ள போகுது. அது போறது பிரெயின்ல என்ன ஆகுது, அது எங்க போய் ஸ்டோர் ஆகுது, அதை நம்ம எப்படி ரீகால் பண்றோம்? சரி, அது உள்ள போச்சு, ஸ்டோர் ஆச்சு, ஆனா ஏன் சார் ரீகால் பண்ண முடியல? இந்த கேள்விக்கு பதில் நம்ம கிளாஸ்ல வரும். ஓகே. ஆனா அது நம்மளால கரெக்டா நமக்குள்ள ஃபோக்கஸ், அட்டென்ஷன், கான்சென்ட்ரேஷன், அப்சர்வேஷன் இதெல்லாம் இருந்தா ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த ஆர்டர்லயே நம்மளால ரீகால் பண்ண முடியும். அப்படின்றதுதான் இப்ப இந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ல நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம். ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் த டெமான்ஸ்ட்ரேஷன். ஓகே விஜய் சார், ஆமா. ஜீனியஸ், இப்போ சேட் பாக்ஸ்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் ஜீனியஸ். அதான் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க். அது இன்னும் டச் பண்ணி உள்ள வராதவங்க டச் பண்ணி உள்ள வந்துக்கங்க. இப்போ நம்ம டெமோ பார்க்க போறோம். இன்னொரு சொல்லுங்க ஜீனியஸ், சேட் பாக்ஸ்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், இந்த லிங்கை டச் பண்ணி உள்ள வந்துக்கங்க. ஓகே ஜீனியஸ், இப்போ நீங்க நோட்டு பெண்ணு கையில் எடுத்துக்கங்க. நோட்டு பெண்ணு கையில் எடுத்துக்கங்க. இப்போ நான் ஷேர் ஸ்கிரீன் கொடுக்குறேன். நான் போர்டில் என்ன எழுதுறனோ அதை நீங்க நோட்ல எழுதுங்க. நான் போர்டில் எழுதுறத பார்த்து நோட்ல எழுதுங்க. ஓகே ஜினி, ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி? நான் ஷேர் ஸ்கிரீன் கொடுக்குறேன்.
ஷேர் ஸ்கிரீன் தெரியுதுங்கிறவங்க எஸ்ன்னு ஷேர் பண்ணுங்க. சிங்கிள் எஸ்ன்னு ஷேர் பண்ணுங்க. இவங்க எல்லாம் ஒரு 25 நம்பர்ஸ் எழுதுங்க. ஜெனியஸ் இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா எனி 4 டிஜிட் நம்பர். ஓகேங்களா? ஒருத்தர் சொல்லும் போது மற்றவங்க நம்ம அமைதியா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு, எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வாய்ப்பு கொடுப்போம். எனி 4 டிஜிட் நம்பர் சொல்லுங்க. இப்போ எக்ஸாம்பிள் 2143, 8172, 9107, அந்த மாதிரி எனி 4 டிஜிட் நம்பர். அது உங்க டேட் ஆஃப் பர்த்தா இருக்கலாம், அல்லது உங்க பேரண்ட்ஸோட வெட்டிங் டே வருஷமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அல்லது உங்க வண்டியோட 4 டிஜிட் நம்பரா இருக்கலாம், செல்போனோட ஃபர்ஸ்ட் 4 டிஜிட்டா இருக்கலாம், டேட் ஆஃப் இயரா இருக்கலாம். நீங்க என்னதுல ஓகே. ஓகே ஜினேஷ், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1984 சொல்லியிருக்கீங்க. சார் கேக்குதாங்க சார்? எஸ் சார் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1984 சார். ஓகே. ஒரு நிமிஷம் ஜினேஷ், நான் கலர் கொடுத்துக்கிறேன். ஜினேஷ் ஒரு நிமிஷம், நான் சொல்றதுக்கு அப்புறம் சொல்லுங்க. நீங்க நோட்ல வந்து 20 நம்பர்ஸ் எழுதிக்கங்க. 1 2 3 4 5 6 7 சொல்லிட்டு 20 நம்பர்ஸ் எழுதிக்கங்க. ஓகே ஜினி, இப்ப சொல்ல ஆரம்பிக்கலாம். சார் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1984 சார். ஓகே. செகண்ட் நம்பர் ஜினேஷ், நீங்க நோட்ல அப்படியே எழுதிட்டே வாங்க ஜினேஷ், நோட்ல எழுதிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1984. செகண்ட் நம்பர் நீங்க சேட் பாக்ஸ்ல சேட் பண்ணலாம். நீங்க அப்படியே நோட்ல எழுதிட்டே வாங்க, சேட் பண்ணிட்டு உடனே எழுத ஆரம்பிச்சுக்கோங்க நோட்ல. செகண்ட் நம்பர் யார் சொல்றீங்க பார்க்கலாம், சேட் பண்ணுங்க. எனி 4 டிஜிட் நம்பர் சேட் பண்ணுங்க. சார் 1973 சார். ஓகே. 1973. ம். அடுத்தது ஜினியஸ், தேர்ட் ஒன் சார் 7863 சார். ஓகே. 7863. ஓகே. 1946. 1940. 1946. ஓகே. ஓகே. 2010. ஒரு நிமிஷம் 1946 4ல. 1946. ஓகே. 5ல 5ல வந்து 2010 சார். 2010. ஓகே. ஓகே. அடுத்தது 1992 சார். 1992. 1992. ஓகே. எல்லாம் இயரே சொல்லாத, மாத்தி சொல்லுங்க. ஜீனியஸ் இயர்ஸே சொல்லாம உங்க பிறந்த வருஷமே சொல்லாம மாத்தி சொல்லலாம் ஜீனியஸ். சார் 1881. ஓகே. 1881. 1881. 1881. ஓகே. அடுத்தது 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. ஓகே. 8ல இப்ப கேளுங்க சார். இப்போ அடுத்தது வந்து 31 31 சார். 8ல வந்து 31 31. ஓகே. 31 31. ம். அப்புறம் 2007. ஓகே. 2007. ஓகே. 2007. அடுத்தது 1111. 10ல சார். 10ல வந்து 11 11.
ஓகே. 87 90. 87 90. 11ல சார். ஓகே 11ல வந்து 87 90. ஓகே. 20 89. 20 89. ஓகே. 20 89. எஸ் சார். ம் 78 90. 7890. ஓகே. 90. 78 ஓகே 90. 13ல சார். ஓகே 13ல. ஓகே ஜீனிஸ் நீங்களும் பார்த்து எழுதிட்டே வாங்க. அடுத்து 14ல வந்து 1981. 1981 சார். ஓகே. 1981. 14ல 1981. ஓகே. 1981. 15ல வந்து 21 21 சார். 21 21. ஆமாங்க சார். ம் 84 25. ஒரு நிமிஷம். 15ல 1981. 15ல வந்து 21 21 சார். ஓகே ஓகே. 14ல 1981. ம் 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 16ல 16ல வந்து 84 25. 84 25. 25. ஓகே ஓகே. 17ல வந்து 8097. 80 8097. ஓகே. 8097. ஜீனியஸ் இதுக்கப்புறம் சொல்றவங்க வந்து உங்க பேர் சொல்லி சொல்லுங்க. உங்க நேம் சொல்லி நேம் வித் நம்பர். நேம் வித் நம்பர் பண்ணுங்க. சார் விஜயகுமார் வந்து 5877. 58 5877. விஜயகுமார் நேம்ல இருந்து வந்துருக்கு சார். 18ல 18ல வந்து 5877. ஓகே ஓகே. அடுத்தது சார் திவ்யா ஆ ஸ்ரீ. திவ்யா ஆ ஸ்ரீங்கிறவங்க வந்து 2255. 2255. திவ்யாஸ்ரீ. ஓகே. வெண்ணிலா. வெண்ணிலாங்கிறவங்க வந்து 8363. 8363. வெண்ணிலா. 8363. ஹர்திக். 8363. ஹர்திக் ஆ பாண்டியா இருக்காங்க சார். ஹர்திக். ஹர்திக் ஹர்திக். ஹர்திக் 21ல. ஹர்திக் வந்து 21ல வந்து 4444. ஓகே. ஹர்திக். ம் ஜீனியஸ் நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க சார் காயத்ரி வந்து 2012. காயத்ரி வந்து காயத்ரி 2012. 2012. ஓகே ஓகே. ராஜா. 2012. லக்ஷ்மண் ஆ ராஜா வந்து 2013. போதும், பேர் போதும். 2013. பேர் போதும் போதும். அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான் சார். 2013. ஓகே ஓகே ஜீனியஸ் நான் எழுதிட்டேன் அப்படிங்கிறவங்க கம்ப்ளீட்டட் சீன் பண்ணுங்க ஜீனியஸ். சி பார் கம்ப்ளீட்டட். இல்ல இல்ல. நோட்ல எழுதிட்டேன் விஜய் சார் அப்படிங்கிறவங்க சி பார் கம்ப்ளீட்டட். சார் ஒரு தடவை சொல்லிட்டுங்களா? இல்ல 23 இன்னும் 2 பேரும் சொல்லிருங்க. நான் பேரு போதும்னு. ஓகே சார். இல்ல சார் அவ்வளவுதான் சார். எனக்கு இடம் இருக்கு. இந்த ஸ்கிரீன் ஷேர் ஓகே ஸ்கிரீன் விட்டுருங்க கொடுத்துருக்கேன். விட்டுருங்க ஷேர் விட்டுருங்க. ஸ்கிரீன்ல போதும். அவ்வளவுதான் இடம் இருக்கு சார். என்ன ஓகே சார். ஒரு தடவை சொல்லிட்டுங்களா? சரிங்க. நான் கேட்டா மட்டும் சொல்லுங்க போதும். வெரி குட் ஜீனியஸ். ஓகே நிறைய ஓகே. பேர் கம்ப்ளீட்னு ஷேர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். கம்ப்ளீட் பண்ணாதவங்க டேக் ஸ்கிரீன்ஷாட். நோட்டு பேனா கையில் இல்லாதவங்க இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. போட்டோ எடுத்துக்கோங்க. நோட்டு பென் இருக்கிறவங்கிறவங்க நோட்டு எழுதிக்கோங்க. நோட்டு பென் கையில இல்ல விஜய் சார் அப்படி யாரும் இருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அதிசயம் நடக்க போகுது. சார் வந்து நான் சொன்னல ஜீனியஸ், அவர் வந்து மாற்றுத்திறனாளி இல்ல, நம்மை மாற்றும் திறனாளின்னு ப்ரூவ் பண்ண போறாரு. அபாரமான நினைவாற்றல் கொண்டவர் அவரு. இப்போ அவரோட டேலண்ட் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போறாரு. ஏன்னா ஒரு சரியான குரு அமைஞ்சா போதும் ஜீனியஸ். நம்ம அந்த டேலண்ட் நம்மளுக்கும் வந்துடும். அது நிரூபிச்சிருக்காங்க. ஒரு சரியான ஒரு குரு அமைஞ்சிட்டா அவங்க டேலண்ட் நம்மளுக்கு கொண்டு வந்துடலாம். விஜய் 9ல என்ன பாருங்க.
வந்து 2007 சார். 2007. ஓகே ஓகே ஓகே. 13ல என்ன பாருங்க? 17 சார். இல்ல 13 13ல வந்து 7890 சார். 7890. ஓகே ஓகே. நான் அப்படியே ஒரு தடவை சொல்லிட்டேன் சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து. இல்ல வர ரைட். தட்ஸ் எனஃப். ஓகே ஓகே ஜீனியஸ், இப்போ நீங்க நோட் எடுத்துக்கங்க. அப்படியே சார் சொல்றது கரெக்டான்னு செக் பண்ணிட்டே வாங்க. சார் இப்ப அப்படியே சொல்ல ஓகே போறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் சார். ஜஸ்ட் அதாவது ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு சொன்னோம்ல, ஒரு ஒரே ஒரு தரம் கண்ணுல பாத்துறோம். நீங்க தான் இப்ப கண்ணுல பாக்குறீங்க. அது விஷுவல் மெமரி. அது நேரடியா பிரெயினுக்கு போகுது, பிரெயின்ல தலாமஸ் போகுது, அங்க அது ஒரு தாட்ஸா கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்மளோட சிக்ஸ்த் சென்ஸுக்கு போகுது, தென் மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகுது. இவ்வளவுதாங்க ப்ராசஸ். அப்ப ஸ்டோர் ஆனதை நம்மளால உடனே ரீகால் பண்ணி எகெயின் இதே 5 சென்சஸ் வழியா வெளியே கொண்டு வர போறோம். உடனே எழுதி காட்டுறோம், இல்ல வாயில சொல்றோம், இல்ல வேற ஏதாவது பாடி மூவ்மெண்ட்ஸ் மூலமா அதை வெளிப்படுத்துறோம். இவ்வளவுதான் நம்ம காட்டுற விஷயம். ஸோ அவுட்புட். ஸோ இன்புட் அவுட்புட். இதுல இன்புட் போகுது, அவுட்புட் வரமாட்டேங்குது. இதுதான் நம்மளுடைய குழப்பம். இது என்ன பண்ணனா கரெக்டா வரும் அப்படின்றதுக்கு இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸ் உங்களுக்கு. ஸோ ஈவன் ஏஜ் இஸ் நாட் அ ஃபேக்டர்னு சொல்லியிருக்கிறேன். வேற எனக்கு உடம்பு சரியில்லை, தலைவலி, காய்ச்சல், வயிற்று வலி, இப்படிதான் ரீசன். நோ நோ நோ. அப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரியா எப்படி நமக்கு ஒரு விஷயம் நம்ம 5 சென்சஸ் வழியா போறது பிரெயினுக்கு போயிட்டு மறுபடியும் ரீகால் பண்ண முடியுது, பண்ணணும். என்ன பண்ண முடியும்? இதுக்கான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான் இந்த செஷன். அப்ப 1ல இருந்து 23 வரைக்கும் அந்த ஆர்டர்ல அந்த 4 டிஜிட்ஸ். ஏன் இதை நம்பரா எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, இருக்கிறதுலே டஃபஸ்ட் ஒன் நம்பர் ரீகால் பண்றது. அதுதான் விஷயம். அந்த நம்பரையே ரீகால் பண்ணும்போது மத்தது ஈஸி அப்படின்றதுக்காக தான் இதை காட்டுறோம். நம்பர் 1ல 1984. ஓகே, ஒரு அடுத்தது நிமிஷம். ஜீனியஸ் சார் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க ஃபீட்பேக் வந்து சார் டேலண்ட், உங்க ஃபீட்பேக் வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க சார் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சாட் பாக்ஸ்ல. ஓகே சார், சொல்ல ஆரம்பிங்க சார். ஆல் தி பெஸ்ட் சார். நம்பர் 1ல 1984, அடுத்தது 1973, 7863, 1946, 2010, 1992, 1881, 3131, 2007, 1111, 8790, 2089. ஓகே, ரைட். அப்புறம் 7890 in 13ல 1981, 2121, 8425, 8097, 5877, 2255, 8363, 4444, 2012, 2013. That's all. வேற லெவல் சார். இப்போ இந்த 23 சும்மா சாம்பிளுக்காக அப்படி பண்ணோம். அது 25னா 100 டிஜிட்ஸ் இருக்கும்னு பார்த்தோம். அது என்ன 2 அங்க ஸ்பேஸ்ல மேல அவர் விட்டுருக்காரு. சோ இப்போ இது மாதிரி நீங்க 200% 4 டிஜிட் சொன்னாலும் அந்த 800 ரேண்டம் நம்பர்ஸ் ஒரே தரம் காதுல கேட்டுட்டு அதே ஆர்டர்ல சொல்ல முடியும். ஓகே, ஆல்ரெடி இது மாதிரி நிறைய பேர் சாட் பாக்ஸ்ல சாட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர்னு சாட் பண்றாங்க. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ரைட், இதே சூப்பர் பவர் மெமரி தான். அதனால சூப்பர்ங்கிற வேர்டு அதுக்கு ஆப்ட் ஆனது தான். ஓகே சிம்பிள் போட்டு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க சார். வாழ்த்துக்கள். இது நான் மட்டும் இல்ல, எல்லாராலையும் முடியும். ஏன்னா நாங்க தமிழ்நாடு மெமரி ஸ்போர்ட்ஸ் கவுன்சில்ல நான் செக்ரட்டரியா இருக்கேன். ஜூன் மாசம் நம்ம ஸ்டேட் லெவல் மெமரி காம்படிஷன் இது செகண்ட் இயர்ல நடக்க போகுது சென்னையில. சோ இதுக்கு உங்களை ஒரு மெமரி அத்லட்டா உங்களையும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கு என்னால முடியும். அதுல ஒரு 1 lakh
பிரைஸ் வின் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு. அதுக்கும் நீங்க தயாரா இருந்தா வாங்க. அதுக்கு அடுத்து நேஷனல் லெவல், அப்புறம் இன்டர்நேஷனல் லெவல், இப்படி மெமரி சாம்பியனா உங்களை கொண்டு வர முடியும். இதுதான். ஓகே, ஆல்ரெடி நான் வேர்ல்டு மெமரி ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பின்னாடி நம்ம யூடியூப் சேனல்லையோ இதே பாருங்க, உங்களுக்கு புரியும். ஒரு சில விஷயங்கள் அதுல இருக்கும். ரைட். இப்போ ஒரே தரம் காதுல கேட்டத அந்த ஆர்டர்ல அசெண்டிங்ல நம்மளால சொல்ல முடியுது. இது அசெண்டிங்ல மட்டும்தான் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, நவ் இன் த டிசெண்டிங் ஆர்டர், ரிவர்ஸ்ல வரலாம். வரலாமா? ஜீனியஸ், இப்ப சார் வந்து தலைகீழா ரிவர்ஸ்ல சொல்ல போறாரு. நீங்க பேனை அப்படியே டிக் பண்ணிட்டே வாங்க. கீழ இருந்து 23, 22, 21, 20, 19 ஒவ்வொன்றிலயும் என்னென்ன இருக்கு சொல்ல போறாரு. நீங்க பேனை எடுத்து டிக் பண்ணிட்டே வாங்க. சார் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல உங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பாராட்டு பெறவங்களோட பாராட்டுறவங்களும் உயர்ந்தவங்க. ஓகே, வாழ்த்துக்கள் சார். நீங்க அப்படியே சொல்ல ஆரம்பிக்கலாம் சார், ரைட். ரிவர்ஸ்ல கீழ இருந்து மேல. ஓகே, அப்படியே நீங்களே பாத்துக்கோங்க. ரிவர்ஸ்ல 2013 2012 4444 8363 2255 5877 8097 8425 2121 1981 7890 2089. இது வந்து 11ல. இப்போ 11ல வந்து 8790. ஓகே, 1111. 10ல 9ல வந்து 2007 3131 1881 1992 2010 1946 7863 1973 1984. That's all. Okay. டபுள் ஹேட்ஸ் ஆஃப் இதுல ஃபார் சார். இடையில ஒரு ஒரு சிலது நேம் 18ல இருந்து தான் அவர் நேம் கேட்டாரு. 18ல சொன்னது விஜயகுமார், 19ல திவ்யாஸ்ரீ, 20ல வெண்ணிலா, 21ல ஹர்திக், 22 காயத்ரி, 23ல லட்சுமி ராஜா. ஓகே, இதெல்லாம் பேரு. நீங்க 23 பேரும் பேரு நீங்க பேரு சொன்னாலும் சரி, வேற சொன்னாலும் சரி, அது நாட் ஒன்லி நம்பர்ஸ், ஈவன் ரேண்டமா இந்த 1ல இருந்து 23க்குள்ள 16ல என்ன இருக்கு, 15ல என்ன இருக்கு, 5ல என்ன இருக்கு, 9ல என்ன இருக்கு, எதை கேட்டாலும் சொல்லலாம். அதே மாதிரி 4 டிஜிட்ஸ் நம்பர்ஸ் கேட்டாலும் அது எந்த சீரியல்ல இருக்குன்னு சொல்லலாம். இதுல இருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டா, ஃபாஸ்டர் தென் த ஃபாஸ்டஸ்ட் கம்ப்யூட்டர் இன் த வேர்ல்டு இது ஹியூமன் பிரெயின். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்த பிரெயின் உலகத்திலேயே அதிக வேகமானது, அதிக வேகமாக கால்குலேட் போடுறது, எல்லா விஷயத்தையும் செய்யறது. ஆனா இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, இதெல்லாம் வந்தது, மூளைக்கே வேலை இருக்காது. அதை உருவாக்குறதே இந்த பிரெயின் தான்ங்கிறத நம்ம எப்ப புரிஞ்சுக்க போறோம்? அப்ப இதுக்கு முன்ன கம்ப்யூட்டர் வந்தப்ப எல்லாரும் பயந்துக்கிட்டாங்க, கம்ப்யூட்டர் வந்துருச்சு, இனிமேல் மக்களுக்கு வேலையே இல்லை, அப்படி எல்லாம் அதே செஞ்சிரும்னு. அந்த கம்ப்யூட்டர் இயக்கிறது யாரு? நம்ம தானே. அப்போ நமக்கு நம்ம கிட்ட இருக்கிற பிரெயினை முறையா பயன்படுத்தினா நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை. இதுதான். ஓகே. ஸோ எங்கிட்ட மோஸ்ட் ஆஃப் த ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ற அவங்க எங்கிட்ட ஸ்டூடெண்டா இருக்காங்க. வெவ்வேறு லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு வராங்க. பல விஷயங்கள் இன்டர்வியூ காம்படிஷனுக்கு படிக்கிறவங்க. எனக்கு வந்து முதல்ல நல்லா சொல்றேன், இந்த டிஎன்பிசி போறதா இருந்துச்சு, யூபிஎஸ்சி போனாலும் சரி, இல்ல நீங்க டெட் நெட் என்ன வேணாலும் படிங்களேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ட்ரைனிங்க 2 months தாங்க, அதிகமாலாம் இல்ல, முழுசா கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த காம்படிஷனோ அல்லது உங்களுடைய எனி ஸ்கூலோ காலேஜோ இல்ல எதுவா இருந்தாலும் இட் இஸ் ஈஸி ஃபார் யூ. இது வெறும் மெமரிக்கு மட்டும் கிடையாது, உங்களோட லைஃப் ஸ்கில்ஸ். ஏன் எனக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு அப்படியே மண்டை வெட்டிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, ஒரு முடிவு எடுக்க முடியல, அதுக்கு இந்த கிளாஸ் தான். ஓகே. எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது, இப்போதைக்கு ஷார்ட் டேர்மா இருக்கு ஆனா லாங் டேர்முக்கு வரல, அதுக்கு இந்த கிளாஸ். ஸோ திஸ் இஸ் காமன் ஃபார் ஆல் ஏஜஸ். எல்லா ஏஜுக்கும் இந்த கிளாஸ் காமன். ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணலாம், பேரண்ட்ஸ் தான் என்கிட்ட அதிகமா அட்டன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த குழந்தைங்களுக்கு அவங்களால சொல்லித்தர முடியும். என் புள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அந்த பேரண்ட்ஸுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பதான் என் குழந்தை வயிற்றுல இருக்கு, அவங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ again and again I am telling, this class is not only for memory, it's not only for students. This is common. It is a life skill program.
அது ஏதோ பேர் வைக்கணும்ல, அதனால அது மெமரி, சூப்பர் பவர் மெமரி அப்படின்னு வச்சிருக்கோம். அப்படிதான். ஆனா இது எல்லாமே லைஃப் ஸ்கில் ப்ரோக்ராம், எல்லாருக்குமே தேவையானது. இதுக்கு 2500 ரொம்ப 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 கம்மியான அமௌண்ட் சார்ஜ் பண்றோம். 21 டேஸ் கிளாஸ். ஈவினிங் 8 to 9 மண்டேல இருந்து இருக்க போது. யாரெல்லாம் பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அவங்களுக்கு ஜூம் லிங்க் தனியா அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என் நம்பர் கொடுத்துருவாரு. அதுக்கு அந்த நம்பரை, என் நம்பர் உங்ககிட்ட வந்துடும், உங்க நம்பர் எங்கிட்ட வந்துடும். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல, ஸ்பெஷல் குரூப்ல உங்களை அதுல ஆட் பண்ணி, உங்களுக்கு அதுலதான் ஜூம் லிங்க் வரும், அதுலதான் ரெக்கார்டிங் வீடியோ வரும், எல்லாமே வரப்போகுது. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்தர் கண்டினியூஷன் விஜய் சார். சொல்லுங்க விஜய், யாருக்காவது கேள்வி இருக்கா? ஜீனியஸ், வணக்கம் ஜீனியஸ். இப்போ ஷாவோட கிளாஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. டேக் ஸ்கிரீன்ஷாட். நோட் பண்ண இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ண இல்லாதவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கிளாஸ் வந்து கம்மிங் மண்டே, வர திங்கட்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜீனியஸ். கம்மிங் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. கம்மிங் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 21 டேஸ் கிளாஸ் ஜீனியஸ். 21 நாள் நடக்கும். சாட்டர்டே சண்டே ஹாலிடே ஜீனியஸ். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கிளாஸ் வந்து நோ கிளாஸ், லீவ் ஜீனியஸ். ஒன்லி மண்டே டு ஃப்ரைடே, திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மட்டும்தான் ஜீனியஸ் கிளாஸ். வீக்லி 2 டேஸ் ஹாலிடே. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், லைவ் கிளாஸ் வேணுங்கிறவங்க லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். விஜய் சார், எனக்கு லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது, நான் கம்பெனிக்கு வேலைக்கு போறேன், இல்லாட்டி குழந்தைக்கு டியூஷன் இருக்கு, அவங்க டியூஷன் இந்த டைம் போயிடுறாங்க, அப்படி யாராவது இருந்தீங்கன்னா துளி கூட ஃபீல் பண்ண வேண்டாம். செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம், ரெக்கார்டிங் வீடியோ. லைவ் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா லைவா இருந்தா எதுவுமே பெஸ்டா இருக்கும். சப்போஸ் வர முடியாத சூழ்நிலை இருந்தா மட்டும் நீங்க செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுல உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். கிளாஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு 8 to 9, டெய்லி நைட்டு 8ல இருந்து 9 வரைக்கும் நடக்கும் ஜூனியர்ஸ். டெய்லி நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நடக்கும். இப்போ நான் பேசுறது கேக்குதுங்கிறவங்க சீன் ஷேர் பண்ணுங்க. எஸ், கேக்குது. கேக்குது இல்ல சார்? கேக்குது கிளியர். தேங்க்யூ சார். ஜீனியஸ், இதுக்கு ஃபீஸ் இருக்கு ஜீனியஸ். இந்த நம்பருக்கு வந்து நீங்க நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9842261670. சீட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு ஜீனியஸ். டோட்டல் எத்தனை சீட்ஸ்னா 50 சீட்ஸ் தான் அவைலபிள். ஓகேங்களா? 50 சீட்ஸ் தான் அவைலபிள். ஏஜ் வந்து 10 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் யார் வேணும் அட்டன் பண்ணலாம் ஜீனியஸ். ஏஜ் 10லேருந்து 100 வரைக்கும் யார் வேணும் அட்டன் பண்ணலாம். ஸ்கூல் சில்ட்ரன், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் பீப்புள்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் யார் வேணும் அட்டன் பண்ணலாம். 50 சீட்ஸ் மட்டுமே இருக்கனால கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், நீ ஒரு 10 மினிட்ஸ்ல கிளாஸ் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க நேம் ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இதுக்கு வந்து ஃபீஸ் இருக்கு ஜீனியஸ். ஏன்னா எதுவுமே இலவசமா கத்துக்கிட்ட மதிப்பு இருக்காது ஜீனியஸ். அதனாலதான் அந்த குரூப்ல நாங்க மென்ஷன் பண்ணியிருந்தோம், அறிமுக வகுப்பு இலவசம், அறிமுக வகுப்பு இலவசம் போட்டிருந்தோம். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. ட்ரைனிங் கிளாஸ் வந்து ஃபீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 21 டேஸ் சேர்த்தே, 21 நாளுக்கு சேர்த்தே பாத்தீங்கன்னா 2500. அப்படி பாத்தீங்கன்னா பர் டே ஒரு நாளைக்கு வெறும் 120 ரூபா விட கம்மியா தான் வருது. நம்ம எத்தனையோ காசு எதுக்கு செலவு பண்றோம். இது பேரண்ட்ஸோட 1 வீக் சேலரி. மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தா 1 வீக் சேலரி, கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தா 2 டேஸ் சேலரி. நம்ம எப்போதுமே குழந்தைக்கு ஃபீஸ் கட்டும் போதும், இல்லை நம்ம புதுசா நாலேஜ் கெயின் பண்ணணும் கத்துக்கும் போதும் நம்ம என்னவா பார்க்கணும்னா அது ஃபீஸா பார்க்காம, இது வந்து என்னுடைய ஒரு 2 நாள் உழைப்பு, என்னுடைய லைஃப் பீரியட்ல இது என்னுடைய 3 நாள் உழைப்பு, என்னுடைய 3 நாள் உழைப்பை நான் வாழ்நாள் ஃபுல்லா நான் என்னுடைய குரோத்துக்காக பயன்படுத்த போறேன்னு நினைச்சீங்களாவே ஜெயிச்சிடலாம் ஜெனிஸ். சாரோட 20 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ், சாரோட 20 இயர்ஸ் அனுபவத்தை நம்மளுக்கு 21 டேஸ்ல ஷேர் பண்ண போறாரு. நம்ம தான் ரொம்ப லக்கி ஜீனியஸ். ஏன்னா அவர் 20 வருஷம் கத்துக்கிட்டது, கண்டுபிடிச்ச கலைய அவர் எத்தனையோ ஆயிரங்கள் கொடுத்து கத்துருப்பாரு, எத்தனையோ ஆயிரங்கள் கொடுத்து வெளியில கத்துருப்பாரு, புதுசாவும் கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த 20 வருட கலைய நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கத்துக்க போறோம். ஸோ சாரை கம்பேர் பண்ண நம்ம லக்கி ஜீனியஸ். இந்த கிளாஸ்க்கு நான் 100% நான் கேரண்டி ஜீனியஸ். ஏன்னா இது வரைக்கும் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே எனக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கு விஜய் சார் சொல்லிட்டு விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாயின் பண்ணுங்க. எங்க கான்டாக்ட் நம்பர், ஜிபே நம்பர், போன்பே நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் தான் ஜீனியஸ். ஜிபே இருக்குதுங்கிறவங்க ஜிபே பண்ணலாம், ஜிபே இல்லைங்கிறவங்க போன்பே பண்ணலாம், அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் மூலமா பண்ணலாம், அல்லது செல்போன் கார்டு மூலமா நீங்க ஜிபே பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஆஃபர் இருக்கு ஜெனியஸ். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா நல்ல விஷயம் தள்ளி போட வேண்டாம் அப்படி சொல்லிட்டு
இன்னைக்கு பே பண்றவங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு -300 ஜீனியஸ். 300 ரூபாய் மைனஸ் பண்ணி நீங்க பே பண்ணா போதும். அதாவது இன்னைக்கு பே பண்றவங்களா இருந்தா 2200 மட்டும் பே பண்ணா போதும் ஜீனியஸ். நாளைக்கு பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா மட்டும் 2500 பே பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு ஒண்ணு உங்க நம்பர் மூலமா ஜிபே பண்ணலாம். உங்ககிட்ட ஜிபே போன்பே இல்லைன்னா ரிலேஷன் மூலமா, ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, அல்லது பக்கத்துல செல்போன் ஷாப், எல்லா பக்கம் செல்போன் கடையில ஜிபே போன்பே ஆப்ஷன் இருக்கு ஜீனியஸ். அதாவது இ-சேவை மையம். இ-சேவை மையம் கூட இந்த நேரத்துல க்ளோஸ் ஆயிருக்கும். நீங்க பக்கத்துல செல்போன் கடை தெரிஞ்ச செல்போன் கடையில போயிட்டு நீங்க மணி கொடுத்து இந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ல அவங்க ஜிபே பண்ணிடுவாங்க. ஸோ இன்னைக்கு பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா 300 மைனஸ் பண்ணி 2.2 மட்டும் பே பண்ணா போதும் ஜீனியஸ். கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜீனியஸ். மெமரி பத்தி ஒன் முழுக்க செகண்ட் முழுக்க விஜய். சொல்லுங்க சார். விஜய் ஒரே நிமிஷம். அதாவது இப்ப யாராவது இப்ப இந்த மந்த் தான் பசங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, இல்ல 10th எக்ஸாம் இருக்கு, இல்ல ப்ளஸ் அப்படின்ற தாட் யாருக்காவது இருந்தா, ஒரே ஒரு சின்ன விஷயம், பேரண்ட்ஸ் உங்களுக்கானது தான் இந்த கிளாஸ். உங்க குழந்தைங்களை இந்த எக்ஸாம் எப்பயும் வந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்தது இது ஸ்கூல் முடிஞ்சோடனே அடுத்த குவார்டர்லி வரும், ஹாஃப் இயர்லி வரும், இப்படி ஒன்னொன்னா வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல எக்ஸாமை வந்து மைண்ட்ல வைக்க வேண்டாம். நீங்க அட்டன் பண்ணலாம், அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். இது ஒரு விஷயம். இன்னொன்னு, இப்ப இந்த கிளாஸ் இந்த மந்த் ஆரம்பிச்சாதான் அடுத்தது ஜூன் மாசம் வேர்ல்டு ஸ்டேட் லெவல் மெமரி காம்படிஷனுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வரேன் அட்டன் பண்றேன் அப்படின்னா இது கத்துக்கிட்டா மட்டும்தான் அதுக்கு போக முடியும். அதனால திஸ் இஸ் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ ஆல். அதனால இதை தள்ளி போடவே வேண்டாம். அவர் சொன்னார்ல, நல்ல விஷயத்தை தள்ளி போட வேண்டாம்னு. அத உங்களை எல்லாருக்கும் இட் இஸ் த ரைட் டைம். எக்ஸாம் கொண்டு வந்து இங்க வச்சு அதனால தள்ளி போடாதீங்க. இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஜீனியஸ் இப்போ பே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. யாரு பே பண்ணிருக்காங்கன்னா ஸ்ரீ நித்யா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்ப நான் வீடியோல காட்டுறேன் உங்களுக்கு. வீடியோல இருந்து பேக் கேமரா ஆன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். அப்ப இன்னும் 49 சீட் தான் ஜீனியஸ் இருக்கு. இது பாருங்க, 8:52 PM 2.2 பே பண்ணிருக்காங்க. ஜீனியஸ் ஸ்ரீநித்யா, நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க கான்டாக்ட் நம்பர், உங்க வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சிருங்க. இன்னும் உங்க ஃபுல் நம்பர் எங்களுக்கு வரல, ஜிபே நம்பர் வந்து ஃபுல் நம்பர் காட்டல. யார் எங்களுக்கு ஜிபே பண்ணாலும் ஜிபே பண்ண ரிசிப்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருங்க. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். உங்களுக்கு சாரோட பர்சனல் நம்பர் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். பே பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும் சொல்லிருக்கேன் ஜீனியஸ். வெல்கம் ஜீனியஸ். பே பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டெப் 1 என்னன்னா, நீங்க பே பண்ண ரிசிப்டை டேக் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு எங்க பர்சனல் நம்பர் ஜிபே பண்ணீங்களா, இப்போ ஒருத்தர் பே பண்ணிட்டாங்க, வெரி குட். இப்போ 2 பேர் பே பண்ணிட்டாங்க. சவுண்ட் 2 பேர் பே பண்ணிட்டாங்க. 48 சீட்ஸ் ஜீனியஸ் இருக்கு. இன்னைக்கு பே பண்றவங்க இருந்தா மட்டும் 2.2 பே பண்ணுங்க. நாளைக்கு பே பண்றவங்க இருந்தா 2.5 ஜீனியஸ். இருந்தாலும் உங்களுக்காக ஒரு ஆப்ஷன் தரேன் ஜீனியஸ். இப்போ ஒருத்தர் மோடி பே பண்ணிருக்காங்க, 3 சீட் முடிஞ்சது. 47 சீட்ஸ் தான் ஜீனியஸ் இருக்கு. கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியாது இல்ல ஜீனியஸ், மணி கூட ஆக்சுவலா திஸ் இஸ் நாட் எ கமர்ஷியல் ப்ரோக்ராம். நீங்க வெளியில 50,000 கொடுத்து நான் கத்துக்க முடியாதது இங்க கத்துக்கிட்டேன்னு சொன்னவங்க நிறைய இருக்காங்க. So wait and see. Once again I am telling this is you are the luckiest person. Please come. Thank you. ஜீனியஸ், மணி கூட பாத்தீங்கன்னா சேலரிங்கிற பேர்ல சம்பாதிச்சிடலாம், உங்களுக்கு தெரியாது. ஆனா டைமும் ஆப்பர்ச்சுனிட்டியும், முக்கியமா டைம் பார்த்து பாத்தீங்கன்னா 1,00,00,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நம்ம பேங்க்ல இருக்க எல்லா அமௌண்ட் கொண்டு கொடுத்தாலும் ஒரு 1 ஹவர் கூட நம்மளால வாங்க முடியாது. ஸோ உங்களை தேடி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. திங்க் பண்ணுங்க, டேக் ஓன் டைம், நோ ப்ராப்ளம். எத்தனையோ காசு எடுக்கிறதோ செலவு பண்ணிருப்போம். தீபாவளிக்கு பட்டாசு வாங்கியிருப்போம், மினிமம் 1000 rupees வாங்கியிருப்போம். டூர் போயிருப்போம், இயர்லி ஒன்ஸ், வருஷத்துக்கு ஒரு டூர் போவோம், மினிமம் 3000. ஒரு 1 டே ஹாப்பினஸ்க்கே நம்ம அந்த அளவுக்கு செலவு பண்றோம்னா இந்த லைஃப் டைம் மெமரி ஒரு மனிதருக்கு தேவையான அத்தியாவசியம் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை, ஞாபக சக்தி. யாருக்கெல்லாம் தன்னம்பிக்கையும் ஞாபக சக்தி இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில ஈஸியா ஜெயிச்சிடலாம். முக்கியமா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கத்துக்கிட்டு நீங்க சொல்லித்தரலாம். 10th 11th 12th குழந்தைகளா இருந்தீங்கன்னா நீங்க இப்ப எக்ஸாம் படிங்க, பேரண்ட்ஸ் கத்துக்கிட்டோம். ரெக்கார்டிங் வீடியோ நீங்க எக்ஸாமுக்கு அப்புறம் பாருங்க, எக்ஸாமுக்கு அப்புறம் ரெக்கார்டிங் வீடியோ பாருங்க. 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம மற்ற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா
கண்ணை மூடிட்டு லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிடுங்க. கண்ணை மூடிட்டு லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேரண்ட்ஸ் டைம் இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் கூட அட்டன் பண்ணுங்க. டைம் இருந்தா அம்மா பேர ஒருத்தர் ட்ரைனிங் கிளாஸ் சேர்த்து நீங்களும் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கும் இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கும் சீட் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இப்போ எத்தனை பேர் பே பண்ணியிருக்காங்க பார்த்துறேன் நான். ஏன்னா சீட்ஸ் கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்குது. 50 சீட்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ ஜிபேக்குள்ள போயிருக்கேன். மோடி இப்போ ஒருத்தர் பே பண்ணியிருக்காங்க. மெசேஜ் வந்துட்டே இருக்கு எனக்கு. ஓகே, ஜிபே பண்றவங்க ஜிபே பண்ணலாம், போன்பே பண்றவங்க போன்பே பண்ணலாம், அல்லது அக்கௌண்ட் டீட்டெயில் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க, அக்கௌண்ட் டீட்டெயில் சென்ட் பண்றோம். சப்போஸ் எங்கிட்ட அக்கௌண்ட் டீட்டெயில் தான் பெஸ்டா இருக்கும் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துரும், நீங்க பே பண்ணிக்கலாம். உங்களுக்காக இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் சொல்றேன் ஜெனியஸ். சப்போஸ் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு விஜய் சார், ஆனா இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்றேன், எனக்கு 2.2 அந்த ஆஃபர் வேணுங்கிறவங்க மினிமம் 1000 rupees 1000 ரூபாய் அட்வான்ஸ் நீங்க பே பண்ணிட்டு பேலன்ஸ் 1200 நாளைக்கு அல்லது நாளன்னைக்கு பே பண்ணிடுங்க. இன்னொரு சொல்லிடுங்க ஜெனியஸ், 2.2 இப்ப இருக்குதுங்கிறவங்க இப்ப பே பண்ணிடுங்க. விஜய் சார் இந்த ஆஃபர் எனக்கு வேணும், 300 ரூபாய் கம்மியாகுது, இந்த ஆஃபர் வேணுங்கிறவங்க 1000 rupees நீங்க அட்வான்ஸ் இன்னைக்கு நைட்டுக்குள்ள பே பண்ணிட்டு பேலன்ஸ் 1200 நாளைக்கு அல்லது நாளன்னைக்கு மண்டேக்குள்ள பே பண்ணிட்டு ரிசிப்ட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களையும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா பே பண்ணிட்டு பே பண்ண ரிசிப்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க நம்பருக்கு அனுப்பிச்சிடுங்க. எங்க நம்பர் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஜிபே பண்ண நம்பர் தான் எங்க நம்பர். செகண்ட் ஆப்ஷன் என்ன, செகண்ட் மெசேஜ் என்னன்னா சாரோட பர்சனல் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்க பே பண்ணி எங்களுக்கு அனுப்பின உடனே சாரோட பர்சனல் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்க மறக்காம சாருக்கு கால் பண்ணி உங்க பேர் பதிவு பண்ணிக்கணும். சார் ரிஷிகேஷன் சார் கால் பண்ணி உங்க நேம் பதிவு பண்ணிட்டீங்கன்னா அவர் நியூ வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை ஆட் பண்ணிடுவாரு. புது வாட்ஸ்அப் குரூப்ல இந்த கம்மிங் மண்டே ஸ்டார்ட் பண்ற புது வாட்ஸ்அப் குரூப்ல உங்க நேம் ஆட் பண்ணிடுவாரு. அந்த குரூப்ல தான் ரெக்கார்டிங் வீடியோ டெய்லி அன்னன்னைக்கு கிளாஸ் நடத்துற ரெக்கார்டிங் வீடியோ வரும். அந்த கிளாஸோட ஜூம் மீட்டிங் இருக்கும். அந்த மண்டே கிளாஸ் என்ன எடுக்கிறாரோ அந்த கிளாஸோட ஜூம் மீட்டிங் லிங்க் உங்க வாட்ஸ்அப்ல அனுப்புவார். இது சம்மந்தம் எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க. மறுபடியும் சொல்ற ஜெனியஸ், மணி பார்க்கவே பார்க்காதீங்க. அமௌண்ட் எப்ப வேணா சம்பாதிச்சிடலாம். உங்களுக்கு தெரியாது இல்லை, நம்ம ஒரு வாய்ப்பை தேடி வர வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாலே போதும். ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க வீட்டுல பேரண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், குழந்தைக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க கத்துக்கிறவங்க ஃபேமிலியோட கத்துக்கங்க. இந்த ஆப்ஷன் வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்க. தனித்தனியா பே பண்ண சொல்லுவாங்க. அம்மாவுக்கு தனியா பே பண்ணணும், அப்பாவுக்கு தனியா பே பண்ணுவாங்க. ஆனா நாங்க அவங்க கிட்ட அப்படி சொல்லுவோம், ஒரு ஃபேமிலியில ஒரு குழந்தை அம்மா அப்பா இருக்காங்களா, 3 பேர் சேர்த்து ஒரு சிங்கிள் பேமெண்ட் பண்ணிட்டு 3 பேர் சேர்ந்து கத்துக்கலாம். பேரண்ட்ஸும் கத்துக்கலாம், குழந்தையும் கத்துக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் நோட்ஸ்ல நான் கேரண்டி இன்ஜினியர்ஸ், நாங்க எது சொன்னா உங்க நல்லதான் சொல்லுவோம். ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. வாய்ப்பை பயன்படுத்துறவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கும் சீட் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார் இப்போ வந்து சார் இப்போ அவங்க பே பண்ணிட்டு எனக்கு ரிசிப்ட் அனுப்ப நான் ஓகே. உங்களுக்கு எனக்கு நம்பர் நம்பர் அனுப்பிடுங்க, அவங்க நான் அவங்க நம்பர் உங்களுக்கு கொடுத்துறேன் சார். என் நம்பர் நீங்க அவங்களுக்கு அனுப்பிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல அவங்களை ஆட் பண்ணிடுங்க. ஓகே விஜய், தேங்க்யூ. இப்போ எத்தனை ஜீனியஸ் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஜீனியஸ். இப்போ இன்னும் எத்தனை சீட்ஸ் பேலன்ஸ் தெரிஞ்சுக்க நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் பே பண்ணியிருக்காரு. இவங்க வந்து உமா ஹரிதாஸ், வாழ்த்துக்கள் ஜீனியஸ். 2 பேர் பே பண்ணிட்டாங்க. அடுத்தது இவங்க ஒருத்தர் பே பண்ணியிருக்காங்க, 3 பேர் பே பண்ணியிருக்காங்க. அடுத்தது இவங்க ஒருத்தர் பே பண்ணி 4 பேர் பே பண்ணியிருக்காங்க. அடுத்தது யஷ்வந்த் 5 பேர் பே பண்ணியிருக்காங்க. அடுத்தது செல்வி 6 பேர் பே பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி குட். நீ 44 சீட்ஸ் தான் ஜெனியஸ் இருக்கு. 50 சீட்ஸ்ல சார் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க ஓகே உங்க கிளாஸ் கத்துக்கிட்டு. 6 ஓகே. பேர் சிங்கிள் பேமெண்ட் 6 பேர் பண்ணிட்டாங்க சிங்கிள் 2 மினிட்ஸ்ல. ஓகே. இது 44 சீட்ஸ் தான் இருக்கு. 44 சீட்ஸ் தான் இருக்கு. ஓகே ஓகே சார். ரைட். சார் இன்னும் நீங்க 2 days ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் ரெக்கார்டிங் வீடியோ போட்டுருவீங்க. ரெக்கார்டிங் அன்னைக்கே வந்துடும். ஓகே ஜீனியஸ் ஷூர். வாட்ஸ்அப் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணவங்களுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோ வந்துடும். ஸோ லைவ் கிளாஸ் கிளாஸும் அட்டன் பண்றவங்களுக்கும் வந்துடும், அட்டன் பண்ணாதவங்களுக்கும் அட்டன் வரும், ரெக்கார்டிங் பண்றவங்களுக்கும் வரும், கம்பல்சரி. அட்டன் பண்ணாதவங்களுக்கும் வரும். இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க கேட்டாலும் கேட்காட்டியும் தாய் கூட வெரி குட் மெசேஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட் ஜீனியஸ், இந்த மாதிரி தான் வெரி குட். இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உங்க நம்பர் சாருக்கு கொடுக்குறதுக்கும் சார் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறது ஈஸியா இருக்கும். வெரி குட், சூப்பர், கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க சார். சொன்னது அப்படியே கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீட்டா அனுப்பிச்சிட்டு இருக்காங்க சார். ஜீனியஸ் ப்ரூவ் பண்ணிட்டாங்க சார். ப்ரூவ் பண்ணிட்டு We will இருக்காங்க. meet on Monday. Again, Monday நம்ம கிளாஸ்ல சந்திப்போம். ஜீனியஸ் ஒரு நாள் தான் ஜீனியஸ் இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இன்னைக்கு பே பண்றவங்க 2.2 மட்டும் பே பண்ணுங்க.
பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுடுங்க. தேங்க்யூ வாழ்க ஜீனியஸ். வளமுடன். எல்லாரும் லைஃப்ல ஓகே, சூப்பரா ஒரு ரைட் வாழ்க்கை ஜீனியஸ். ரைட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஜீனியஸ், உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு மெசேஜ் சொல்லிடுறேன். லிங்கிங் மெத்தட்ல பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு லிங்கிங் மெத்தட் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம கிளாஸ் லீவ் பண்ணிக்கலாம். இந்த தமிழ் டோட்டல் லெட்டர்ஸ் இருக்குல்ல ஜீனியஸ், தமிழ் டோட்டல் லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா தமிழோட மொத்த எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா 247 வீடியோ ஜீனியஸ், 247. எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆடியோ வீடியோ கிளிக் பண்ணிக்கலாம் ஜீனியஸ். தெரியாதது தெரிஞ்சது கூட ஒப்பிட்டு படிச்சா மறக்காது. இந்த 247 24/7 லீவ் பிரிச்சுக்கோங்க. மீட்டிங் கூட ஆன்சர் வந்துருச்சு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள். ஒன் டே 24 hours, ஒன் வீக் 7 days. தமிழ் எழுத்துக்களை யாராவது கேட்டாங்கன்னா நீ வாழ்க்கை ஃபுல்லா நம்ம மறக்க மாட்டோம் ஜீனியஸ். இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான விஷயம் கத்துக்கலாம். ஓகே ஜீனியஸ், எல்லாரும் லைஃப்ல சூப்பரா ஒரு வாழ்த்துக்கள் ஜீனியஸ். நீண்ட ஆயுள், நிறைய செல்வம், உயர் புகழ் பெற்று எல்லாரும் இன்றும் என்றும் என்றென்றும் வாழ்க வளமுடன். இன்னும் 44 ஷீட்ஸ் இருக்கு. இப்போ ஒருத்தர் பே பண்ணிட்டாங்க. இன்னைக்கு 43 ஷீட்ஸ் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு பே பண்ணி ரிசிப்ட் அனுப்பிச்சிருங்க. இன்னைக்கு பே பண்ணணும் 2.2 மட்டும் பே பண்ணா போதும். உங்களுக்கும் சீட் கிடைக்கிறது வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஜீனியஸ். இமைகள் பிரிவது பார்வைக்காக, இதழ்கள் பிரிவது வார்த்தைக்காக. நாம் இப்போது பிரிவது திங்கட்கிழமை. நாளை மறுநாள் மெயின் ட்ரைனிங் கிளாஸ். இன்னைக்கு டெமோ கிளாஸ், அறிமுக வகுப்பு. மெயின் ட்ரைனிங் கிளாஸில் சந்திப்பதற்காக நீங்க எல்லாரும் சூப்பரா வாழ்த்துக்கள் ஜீனியஸ். நீங்க எல்லாரும் சூப்பரா ஜீனியஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஜீனியஸ்.